உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்க ரொம்ப சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு அரியங்குள்ள முழுசாக கழுவிடுங்க உருளைக்கிழங்க. அதுக்கப்புறம் அரிஞ்சு தண்ணியில் போடுங்க. இப்போ தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். கடுகு, சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள். மழை காலமாக இருக்கனால மிளகுத்தூள் சளி பிடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. கொஞ்சமாக மட்டன் மசாலா பொடி, பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு இருக்குது. இங்கே பாருங்கள், வடை சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சோம்பு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, வரமிளகா. ஏன்னா அதுலேயே பெருங்காயத்தூள் கட்டி மாதிரி ஆகிடும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்ல எண்ணெயில் பொரிஞ்சிட்டு வரமிளகா காய்ச்சியில் இப்போ உருளைக்கிழங்கு. காயில் உப்பு பிடிக்கிறது கொஞ்சமாக உப்பு. உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ மசாலா ஐட்டம் போடலாம் வாங்க. தண்ணி ஊற்றல பாருங்கள். அந்த இதுலேயே தான் எண்ணெயிலே தான் இதுவாகுது. இப்போ எல்லா பொடியும் எடுத்து வச்சுது. ஆனால் சாரமான உருளைக்கிழங்கு காளான் பிரியாணிக்கு சைடிஷ். ஒரே விசில் தான் காளான் பிரியாணிக்கு. நம்ம எல்லா காயும் சேர்ந்து எண்ணெயிலேயே நல்லா மசாலாலாம் சேர்ந்து வறுபடட்டும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடியாகும். அவங்க ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ரைஸ் கொஞ்சமாக வேது பாருங்கள்.